ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தாலும், வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும், இல்லை 50 வயசுக்கு மேலே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. அந்த திறமை நீங்கள் நினைக்கிறத விட பெரிய பலமாக இருக்குது உங்களுக்கு. எப்படி அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஹோம் மேக்கரை நம்ம வீட்டில் ஹோம் மேக்கரை பார்த்துருப்போம். அவங்க கையில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அந்த அமௌண்ட்டை அந்த மாதம் முழுவதும் எப்படி செலவு பண்ணலான்னு யோசிப்பாங்க. பட்ஜெட் போடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, எந்த பொருளை எப்போ வாங்குறதுன்னு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க. இதையெல்லாம் விட மாத கடைசியில் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலும் சேர்த்து வச்சுருப்பாங்க. சாதாரணமாக பார்த்தா இது ஒரு திறமையாக தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். பணத்தை யோசித்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய திறமை. உண்மைதானுங்க? அடுத்து வேலைக்கு போகிறவங்கள கவனித்து பாருங்களேன். நாள் முழுவதும் உழைப்பாங்க. சம்பளம் என்றைக்காவது தான் வரும். சம்பளம் வந்த உடனே செலவு பண்ண மாட்டாங்க. அந்த சம்பளத்தை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒவ்வொன்றா யோசிச்சு முடிவெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க பார்க்குற ஜாப்பில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது என்றைக்குன்னு தெரியாது. இருந்தாலும் அதை நோக்கி மெதுவாக முன்னேறிட்டே இருப்பாங்க. இது காத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். அப்புறம் நம்ம 50 வயசுக்கு மேலே இருக்க பீப்புள்ஸ் அவங்க எல்லாம் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பொறுமையாக இருக்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை அவங்களுக்கு அவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. எதுலேயும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த அனுபவத்துக்கு தனி மதிப்பு தான் இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஹோம் மேக்கர்ஸ், வேலைக்கு போகிறவங்க, இல்லை 50 வயசுக்கு மேலவங்க, இவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை தனித்தனியாக இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு காமனாக குணம் இருக்குது. என்னது? பணத்தை பற்றி யோசிக்கிற விதம், பொறுமை, முடிவெடுக்கிற தன்மை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3 விஷயங்களும் நம்ம கற்றுக்க போகிற ஷேர் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் மார்க்கெட் வேணும் நம்மளுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு தேவையான ஸ்கில் நம்மள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஸ்கில்லோட அந்த ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். பயப்படாதீங்க, ஷேர் மார்க்கெட்டை ஈஸியாக கற்றுக்கலாம். நானும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் நம்ம திருத்திக்கலாம். வாங்க சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ.